இது ஆண்டவர் வேற யாருக்கோ ஒருத்தருக்காக பேசுறாரு. இந்த உயர்வெல்லாம் நம்ம அடைய முடியாது, இந்த சூழ்நிலையெல்லாம் நம்ம பார்க்கவே மாட்டோம். ஆண்டவர் இத்தனை 1000 பேர் அட்டன் பண்றாங்கல்ல, யாரோ ஒருத்தருக்காக ஆண்டவர் பேசுறாரு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா நான் நம்புறேன், ஆண்டவருடைய வார்த்தை ஒரு இடத்திலே வருமானால் அந்த இடத்துல சூழ்நிலை சாதகமாய் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சூழ்நிலைகளை சாதகமாய் மாற்றி அந்த வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேறும். சாராயுடைய கர்ப்பம் செத்து போனது, ஆனால் ஆண்டவர் உனக்கு ஒரு குழந்தை உண்டாகும்னு சொன்னாரு. அதற்கு எந்த சூழ்நிலையும் இல்லை, அதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனா கர்த்தர் அந்த இடத்துல அந்த வாய்ப்பை உண்டாக்கி அந்த கர்ப்பத்தை புதுமைப்படுத்தி அவர்களுடைய வயதை அதற்கு தகுந்தது மாதிரி மாற்றி ஒரு ஈசாக்கை அவர்களுக்கு கொடுக்க முடியுமானால் நான் 100% நம்புகிறேன். சூழ்நிலையே இல்லாவிட்டாலும், அதற்கு ஏற்ற எந்த காரியம் உங்க வாழ்க்கையில நடக்காவிட்டாலும், அதற்கு தகுதியே இல்லாவிட்டாலும் அவர் சொன்ன வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். கர்த்தர் அதற்கான சூழ்நிலைகளை அவரே ஆரம்பிப்பார், அவரே துவங்குவார், அவரே சகலவற்றையும் செய்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று, நீங்க எப்போ நம்முடைய வாழ்க்கையிலே சில ஆசீர்வாதங்கள் சில உயர்வுகள் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னா, எப்போ நீங்க உடைகிறீங்களோ அப்ப ஆரம்பிக்கும். சில நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில இல்லைன்னா சில பல ஆண்டுகளாக இருக்கிற சாபங்கள் கட்டுகள் எப்போ முடிவிற்கு வரும்னா, எப்போ ஒரு ஆண்டவருடைய பிள்ளை உடைகிறாங்களோ அப்பதான் அந்த எழுப்புதலை ஆரம்பிக்கும். வேதம் சொல்லுகிறது, அன்னாள் அதற்கு முன்பாக பல வருஷம் அந்த மாதிரி பெண்ணினால் கஷ்டப்படுத்துறாங்க, சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் கஷ்டப்படுத்துறாங்க, உனக்கு என்ன இது மாதிரி நடக்காதுன்னு சொல்றாங்க. இதற்கு முன்பாகவும் அவர்கள் அழுதுருக்காங்க, இவங்க இதுக்கு முன்னாடியும் அவங்க ரொம்ப துக்கப்பட்டிருக்காங்க, வருத்தப்பட்டிருக்காங்க. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இதுவரையிலும் அடையாத ஒரு துக்கம். அப்படின்னா அவங்களுடைய இருதயம் அப்படியே உடைகிற அளவுக்கு வந்துட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுது, என்னைக்கு அவர்களுடைய இருதயம் உடைஞ்சிருச்சோ அன்னைக்கே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவர்களிலே ஆரம்பமானது. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள், சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னு சொன்னா, சில காரியம் ஆண்டவர் நமக்கு செய்யணும்னு நினைச்சா, உங்க இருதயம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா அப்படியே உடையணும். நீங்க அந்த கல்லான இருதயம், இல்லைன்னா அந்த துணிகரமான இருதயம், எதுக்குமே அசையாத அந்த இருதயம்